மதிவாணன் சார் வணக்கம். நம்ம போயிடலாம். மதிவாணன் சார் சொல்லுங்கள் சார். இது ஜனவரி மாதம் எழுதப்பட்ட கடிதம். நடுவில் அரசு துறை ரீதியாக ஏதாவது பதில் கொடுத்துருக்கான்ட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி முதலமைச்சரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் ஜனவரி 9 எழுதிய கடிதம் அது இமெயில் மூலமாகவே நமக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் பேசுறதுக்கு ஏப்ரல் மாதம் வரை நீங்கள் காத்திருக்கிறீங்க. என்ன காரணம் சார்? இல்லை, நீங்கள் பாஜகன்ற ஒரு கட்சி தினம் தினம் ஒரு பிரச்சனையை உருவாக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஏப்ரல் 9ஆம் தேதி பேசியிருக்கீங்க. இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம பேசுவோமே. இப்போது எஃப்சிஆர் பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பில்லு வந்தது. ஆமாம். இப்போது அது இந்த நேரத்தில் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணினாலே நாங்கள் அரசியல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதோட நோக்கம் என்ன? அதே மாதிரி வக்ஃப் போர்டு அதோட நோக்கம் என்ன? இந்த கடிதத்துடைய நோக்கம் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன். இந்த மாதிரி நாங்கள் அப்படி சொல்ல இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொன்னோம், நாங்கள் இப்படி சொன்னோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் சொல்ல. சரி, உற்பத்தி அதிகமாக வருது, இந்த நாட்டுக்கு நல்லது தானே பொருளாதார ரீதியாக, அதையா நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சூப்பர் ரிச் டேக்ஸ் போட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கீங்கல்ல, அது யாருக்காக செய்கிறீங்க? கார்பரேட் டேக்ஸ் குறைச்சிங்கல்ல, அப்போல்லாம் உங்களுக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படலையா? வாராக்கடன் சொல்லிட்டு பல லட்சம் கோடியை தள்ளுபடி செஞ்சீங்கல்ல, அப்போல்லாம் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றி இந்த நிர்மலா சீதாராமன் கவலையே படலையா? அப்போது உங்களுக்கு விவசாயிகள் மட்டுமே உங்களுக்கு ஒரு வேண்டா பொருளாக பார்க்குறீங்க. வேளாண் சட்டத்தை கொண்டு பல ஆயிரம் பேர் பல 100 பேரை சாகடிச்சாங்கல்ல, அப்போயா இவங்களுக்கு அந்த விவசாயிகள் மேலேயும் ஒரு கவலை இல்லை? குறைந்தபட்ச ஒரு ஆதார விலை கேட்கும்போது அதையா ஒன்றிய அரசு ஒத்துக்கலை? அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசு இப்போ அவசரமாக 16ஆம் தேதி ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுறாங்கல்ல, அதோட நோக்கம் என்ன அப்படின்னும் போது எல்லாமே இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏழைகள், விவசாயிகள், மகளிர் இவங்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு கட்சி பாஜக. ஓகே, இவங்களுக்கு கார்பரேட் மட்டும்தான் வாழணும். அதுவும் குறிப்பாக அம்பானி, அதானி மாதிரியான நபர்கள் தான் வாழணும். அதை மட்டுமே இவங்க நோக்கமாக செயல்படுறாங்க. இன்றைக்கி இது பேசும் பொருளுக்கு நேரடியாக நிர்மலா சீதாராமன் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் எங்கே இருக்குன்றதா இதில் தெளிவாக சொல்கிறாங்க. நெல் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு வேறு மாதிரியான பயிர்கள்லாம் நீங்கள் போடணும். நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், நெல் விளையிற பூமியில் நெல் தான் விளையும், வேறு எப்படி விளையும்? வேறு என்ன செடி விளையும்? அப்போது நீங்கள் ஆயில் விளையாதா? பருப்பு விளையும். ஆயில் பொருள் எப்படி விளையும்? எண்ணெய் வித்துக்கள், அதான் எண்ணெய் வித்து எப்படி விளையும்? அப்போ அந்த மாதிரியான கேள்விக்கு பதில் அவங்க சொல்லணுமா இல்லையா? எள்ளெல்லாம் விளையாதா? இப்போ பாமாயில் விளையுமா? அப்படின்னா அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒவ்வொரு மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குன்னு சொல்ல வரேன். சரி. ஸோ தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் நெல் விளையும்னா நெல் தான் விளையும். சரி, அதை விட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நெல் விளைக்காதீங்க, அதுக்கு காசு கொடுக்காதீங்க, அதுக்கு உங்கள் வீட்டு காசு கொடுக்கல, எங்கள் ஃபண்ட்லேருந்து தானே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? எங்கள் ஃபண்ட்லேருந்து நாங்கள் கொடுத்தா உங்களுக்கு எங்கே பிரச்சனை? அப்போது இவங்களுக்கு விவசாயிகள் மேலே கவலை இல்லை, வேளாண் மேலே கவலை இல்லை. எல்லாத்தையும் வித்துடணும் கார்பரேட்டுக்கு. அதானி அம்பானி மட்டும் வாழ்ந்தால் போதும், மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும். அது மாதிரி தான் இவங்க செயல்படுறாங்க. இன்னைக்கு இதை பேசலை, முன்னாடியே முதலமைச்சர் இதை பேசியிருக்காரு. அப்போது பேசுறது புரியல, எங்க பேசியிருக்காரு? எங்கேயுமே பேசல. பேசினா நாங்க பேசுறீங்க. என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், துறை சார்ந்து ஒரு நடவடிக்கை நடக்கும்போது அது துறை சார்ந்து நடக்கும். அதுக்கப்புறம் பதில் வரலைன்னா தான் அது பொதுவெளிக்கே வரும். எடுத்தெடுப்புலேயே அது பொதுவெளிக்கே எங்களை பொறுத்த வரைக்கும் வராது. அதுதான் நீங்க முதல்ல இதில் நிர்மலா இது நாங்க சொல்லலை, முதலமைச்சர் சொல்றாரு. இரக்கமே இல்லாம, மனசாட்சி இல்லாம அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்களா? நான் சொல்றது? ஆமா, சொன்னார். ஊக்கத்தொகையை நிறுத்துங்கிறாங்க, கூடுதல் விலை கொடுக்காதீங்கிறாங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. கரெக்டா? இது இப்படி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சத்தியமா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, கேரளாவினுடைய எம்பி பார்லிமெண்ட்ல அதை கேள்வியாக கேட்டபோது தான். தமிழ்நாட்டினுடைய எந்த எம்பியும் இப்படி நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்களே இது ஆர்டரான்னு சொல்லியெல்லாம் கேட்கல. கேரளாவினுடைய எம்பி கேள்வி கேட்டார், கேள்வி எண் 2418. சரியா? அவர் கேட்ட கேள்விக்கு பார்லிமெண்ட்டில் வந்த பதிலை வச்சு தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம்.
அதனால நீங்க துறை ரீதியா இதுக்கான நகர்வு நகர்ந்துட்டு இருந்துன்னு சொல்றது வந்து ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், ஷோ முடியத்துக்குள்ளேயே அனுப்பிடுறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் கேட்கறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை அனுப்பலாம். எங்கே உற்பத்திகள் அதிகமாகுதோ அங்கே தான் இந்த லெட்டரை அவங்க அனுப்புகிறாங்க. தெரியும் சார் அது எங்களுக்கு. அந்த உற்பத்தியின் அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறோன்ற. கேரளா கேட்டது தமிழ்நாடு கேட்கலையே. அதுதான் உங்களுக்கு ஆதாரத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் மேடையில பேசுறீங்க. இல்லை, நான் தான் ஆதாரத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு துறை சார்ந்து நாங்கள் இது பண்ணதை அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். ஷோ முடியத்துக்குள்ளே அனுப்பிடுறேன். நான் வந்து மாற்றிலாம் இங்கே பேசலை. ஆனால் என்ன பிரச்சனைனா இன்னைக்கு ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நாங்கள் இன்னைக்கு பிஜேபி சார்பாக பங்கேற்க சொல்லி இன்னைக்கு கேட்டுக்கிட்டோம். சரியா? அவங்க யாரும் கலந்துக்கலங்கிறதுனால இந்த கேள்வி நான் கூடுதலாக கேட்டேன். உங்களை ஏதோ கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம். எங்களுக்கு இல்லைன்னா கஷ்டம் இருக்குது சார். நாங்கள் கஷ்டமாக இருந்தால் நாங்கள் பொதுவெளியில் பேசியே இருக்க மாட்டோமே. சரி, 4 செவத்துக்குள்ளே பேசிருக்கலாம்ல. ஏன் இப்போ முதலமைச்சர் அது பொதுவெளியில் பேசணும் ஒரு கட்டத்துக்கு வராரு. எப்பயுமே நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நாங்கள் அதை பொதுவெளியில் பேசுகிறோம். துறை சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் சார் ஒன்றிய அரசோ எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க தான் இந்த நிர்வாகத்தை மதிக்கிறது இல்லை. சரி, நல்லது சார். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்கத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலை, இல்லாததை சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒருவேளை எங்கேயாவது இந்த கடிதத்தை புரிந்து கொள்வதில் எங்கேயாவது சிக்கல் எழுந்திருக்கிறதா? அதனால தான் இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்கா? இல்லைங்க, புரியறதில்ல. இல்லை நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், இல்லைன்னா அதிமுகவாக இருக்கட்டும், இந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவங்களுடைய நோக்கம் தான் நமக்கு முக்கியம். இவங்க முதல்ல பேசுறது ஒன்றா இருக்கும், செய்யறது வேற ஒன்றா இருக்கும். இவங்க உதாரணத்துக்கு வந்து கல்வி நிதியை நிறுத்துகிறாங்கல்ல, எஸ்எஸ்ஐ ஃபண்டுன்னு சொல்லிட்டு, அதை எப்படி அவங்க நிறுத்துகிறாங்கன்னு கணக்கு பாருங்களேன். அது வந்து அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வர நிதியை எஸ்எஸ்ஐ ஃபண்டு அதோட நிதி இதில் சேர்த்து இதை நிறுத்துகிறாங்க. இந்தி திணிப்புக்கு ஃபண்டு ஒதுக்குறேன்னு பேசுகிறாங்க, மும்மொழி கொள்கையை திணிக்கிறேன்னு பேசுகிறாங்க ஒரு இடத்துல. அப்போது இவங்களுடைய நோக்கம்தான் முடிவு. இன்றைக்கி பேசுறது ஒரு மாதிரியாக பேசுவாங்க, செயல் வந்து வேறு மாதிரி ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க. ஆனால் திமுக அப்படி இருக்காது. நீங்கள் இலவச மின்சாரத்தை கொடுத்து நீங்கள் விவசாயத்தை நம்ம இங்கே காப்பாற்றுவோம், வேளாண்னுக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் நாம் கொடுக்குறோம். சுமார் இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,95,000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி பட்ஜெட்டில் வேளாண்க்கு நம்ம காப்பாற்றுறோம். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்து 3,500 ரூபாய் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு வந்து ஒதுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்து செய்கிற இடத்துல இருக்கோம். ஆனால் பிஜேபி அந்த மாதிரி இடத்துல இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விற்றுடணும், கார்பரேட்டுக்கு விற்றுட்டு அவங்க பாட்டு போயிடணும், அவ்வளோதான். முடிஞ்சால் இந்தியா விற்க முடிஞ்சால் கூட இந்தியா விற்றுட்டு போயின்னே இருந்துருவாங்க. அதை நோக்கி தான் பிஜேபி நகரும் எல்லா இடத்துலையுமே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இதில் புரிதல் இல்லாமலாம் கிடையாது. அந்த லெட்டரோட சாராம்சம் என்ன? அதிகமாக இருந்தால் சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? முடிஞ்சால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் ஒன்றிய அரசு. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் மாறா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நிதியை குறைங்கன்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? ஓகே ஓகே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஒன்றிய அரசு மாறா நீங்கள் நிதியை குறைச்சி நீங்கள் வளர்ச்சியை இது பண்ணுங்க, எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து எந்த முறையில் அதானே முளைக்கும். சரி, உங்கள் விஷயத்தில் இங்கே மாற்றி பண்ண முடியாதுன்றது அவங்க உணர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லது சார், நல்லது.